Hi kiddos, welcome to APS Tutor channel. This video is about arithmetic progression, its introduction and example problems. If you are new to my channel, don't forget to subscribe. So without any further delay, let's get started. If we observe many things in nature, it follows certain patterns. அதாவது இயற்கையாகவே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பல பொருள்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே ஒரு சர்டன் பேட்டர்ன்ஸை வந்து ஃபாலோ பண்ணும். அதாவது சர்டன் சீக்வன்சஸை வந்து அது ஃபாலோ பண்ணும். அதுக்கு எக்ஸாம்பிளாக சன்ஃப்ளவர் பெட்டல்ஸ், கிரெயின்ஸ் ஆன் மெய்ஸ் காப், ஹனிகோம் ஹோல்ஸ். லெட்ஸ் see the pattern that occurs day to day life. அதாவது நம்மளோட தினசரி வாழ்க்கையில் எப்படி பேட்டர்ன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ மீட் நேஹா. இவ தான் நேஹா. நவ் நேஹா இஸ் ஸ்டாக்கிங் எ பைல் ஆஃப் ஸ்டோன்ஸ் இன் தி ஃபாலோயிங் ஆர்டர். அதாவது நேஹா என்ன பண்ணுறா அப்படின்னா சில கல் எல்லாத்தையும் என்ன பண்ணுறான்னா அடுக்கி வைக்கிறா. எந்த ஆர்டரில் அடுக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு கல்லுக்கு மேலே இன்னொரு கல் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆர்டராக வந்து இந்த மாதிரி நிறையா கற்களை வந்து அவள் அடுக்கிறா. After that, she realized that these pile of stones form certain pattern. That is, it follows certain sequence such that the succeeding pile of stones are one more than the preceding one. அதாவது இந்த கற்களை நேஹா அடுக்கி முடித்ததுக்கப்புறம் பார்க்குறா, இந்த கற்கள் எல்லாமே ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது. முதல் கல் வச்சுருக்கா, அதுக்கப்புறம் 2 கற்கள், அப்புறம் 3, அப்புறம் 4, அப்புறம் 5 அப்படின்னு ஒரு சர்டன் பேட்டர்னை வந்து இது ஃபாலோ பண்ணுது. அதாவது இதனுடைய பேட்டர்ன் ஆனது எப்படி இருக்குது அப்படின்னா, முந்தைய செட் ஆஃப் ஸ்டோன்ஸை விட இப்போ இருக்க ஸ்டோன் ஆனது 1 அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு முந்தைய செட் ஆஃப் ஸ்டோனை விட அடுத்த செட் ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 அதிகமாக இருக்குது. ஸோ இன் ஆர்டர் டு கெட் தி சீக்வென்ஸ் ஆர் சர்டன் பேட்டர்ன், ஹியர் we are adding a fixed number to get the succeeding numbers. Here the fixed number is +1. ஸோ ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு நம்பரோட ஒரு ஃபிக்ஸட் நம்பரை நம்ம ஆட் பண்ணுறதன் மூலமாக நமக்கு சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து கிடச்சிரும். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டோன் இருக்கா, இது கூட நம்ம ஃபிக்ஸட் நம்பராக +1 ஆட் பண்ணுறதன் மூலமாக நமக்கு 2 கிடச்சிடுது. அதே மாதிரி 2 கூட இந்த +1, அப்போ இந்த +1 அப்படின்றத நம்மளோட ஃபிக்ஸட் நம்பர். ஸோ அதை ஆட் பண்ணுறதுனால நமக்கு 3 கிடச்சிருது. அதே மாதிரி 3 + 1 is 4, then 4 + 1 is 5. ஸோ ஸ்டார்டிங்கில் நமக்கு 1 தான் இருந்துச்சு. இப்போ 1 கூட +1 ஆட் பண்ணும்போது நமக்கு 2 கிடச்சிருச்சு. 2 கூட +1 ஆட் பண்ணும்போது நமக்கு 3 கிடச்சிருச்சு. 3 கூட +1 ஆட் பண்ணும்போது நமக்கு 4 கிடச்சிது. 4 கூட +1 ஆட் பண்ணும்போது நமக்கு 5 கிடச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 அப்படின்னு நமக்கு ஒரு சீரீஸே நம்பராக கிடச்சிருச்சு. ஸோ இந்த சீரீஸ் வந்து ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது. அதாவது ஒரு நம்பர் வந்துட்டு இன்னொரு நம்பரை விட +1 வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்ற பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது. அதனால் இதுக்கு பேர் தான் நம்ம அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் அரித்மெட்டிக் அப்படின்றது இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் தட் டீல்ஸ் வித் தி மேனிப்புலேஷன் ஆஃப் நம்பர்ஸ். அதாவது நம்பர்ஸோடைய மேனிப்புலேஷனை டீல் பண்ணக்கூடிய ஒரு பிரான்ச் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் தான் அரித்மெட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரோக்ரெஷன் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் திங்ஸ் இன் சீரீஸ். நவ் நேஹா இஸ் ஸ்டாக்கிங் எ பைல் ஆஃப் ஸ்டோன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஆர்டர். யூ see the order differs here than the previous one. இப்போ நேஹா வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வந்து ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் அடுக்கியிருக்கா. நவ் தி சீக்வன்சஸ், இப்போ இதோட சீக்வன்ஸை பாருங்கள். ஒரு செட் ஆஃப் ஸ்டோன்ஸ்லேருந்து இன்னொரு செட் ஆஃப் ஸ்டோன்ஸ்க்கு +2 வந்து நமக்கு டிஃபர் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு 2 செட் ஆஃப் ஸ்டோன் தான் இருக்குது. ஆனால் அடுத்த செட்டில் பார்த்திங்கன்னா 4 ஸ்டோன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அடுத்த செட் ஆஃப் ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா 6 இருக்குது. அப்போ ஈச் ஒன் டிஃபர்ஸ் பை +2 +2 +2. ஸோ பை ஆடிங் அ ஃபிக்ஸட் நம்பர் டு கெட் தி சக்சீடிங் நம்பர்ஸ். இப்போ இங்கே ஃபிக்ஸட் நம்பர் அப்படின்னு சொல்கிறது +2. Now we can find the succeeding terms by
Adding a fixed number, multiply with a fixed number, square of consecutive numbers and so on. அதாவது சக்சீடிங் நம்பர்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபிக்ஸட் நம்பரை வச்சு ஆட் பண்ணி கண்டுபிடிக்கலாம், இல்லை ஃபிக்ஸட் நம்பரை மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கொயர்ஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். இது மாதிரி இன்னும் நம்ம பல டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். முதல்ல சக்சீடிங் நம்பர்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது அடுத்தடுத்ததாக வரக்கூடிய நம்பர்ஸை தான் நம்ம சக்சீடிங் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 அப்படின்றது ஃபஸ்ட்டு டேர்ம் ஆஃப் நம்பர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் வரக்கூடிய 2, 3, 4 அண்ட் ஸோ ஆன், இது எல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா சக்சீடிங் நம்பர்ஸ், அடுத்தடுத்து வரக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே ப்ரிசீடிங் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இப்போ இந்த நம்பரை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு முந்தைய நம்பரை தான் நம்ம ப்ரிசீடிங் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ 2 எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு முன்னாடி நம்பர் என்ன 1, இதுதான் ப்ரிசீடிங்னு அர்த்தம். ஸோ சக்சீடிங்னா அடுத்தடுத்ததாக வருது, ப்ரிசீடிங்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது. இந்த கான்செப்டை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. In this chapter we shall discuss one of these patterns in which succeeding terms are obtained by adding a fixed number to preceding term. இந்த சாப்டரில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய பேட்டர்ன் என்ன அப்படின்னா, ப்ரிசீடிங் நம்பரோட ஆர் ப்ரிசீடிங் டேர்மோட ஃபிக்ஸட் நம்பரை நம்ம ஆட் பண்ணி சக்சீடிங் டேர்ம்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன்ஸ், அதை நம்ம ஷார்ட்டாக ஏபின்னு சொல்லுவோம். அதை எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ now we are going to see arithmetic progressions formation. For that, consider the following list of numbers. இப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். In this list of numbers, each number is called as term. அதாவது இந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸில் ஒவ்வொரு நம்பரையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நம்பரை ஃபஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம், செகண்டில் இருக்கக்கூடிய நம்பரை செகண்ட் டேர்ம், தேர்டாக இருக்கக்கூடிய நம்பரை தேர்ட் டேர்ம்னு சொல்லுவோம், லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பரை நம்ம லாஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். As I said, the first number is called as first term and second number is called as second term, third number is called as third term and so on. The last number is called as last term. Now consider the second term. You can see that the second term is one more than the preceding term, that is first term. அதாவது இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரெண்டாவது டேர்மான 2 வந்து ப்ரிசீடிங் டேர்மான 1 விட 1 அதிகமாக இருக்குது. Similarly, the third term is also 1 more than the second term. Similarly, the last term also 1 more than the previous term. அதாவது இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்மும் தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேர்மை விட 1 அதிகமாக இருக்குது. So we can say that each term is 1 more than the term preceding it. So the successive terms are obtained by adding fixed numbers to the preceding terms. Here the fixed number is +1, which means the fixed number is positive 1. From this we can say that this list of numbers is said to form an arithmetic progression. Now consider another set of numbers. We already know that each number in the list is called term. அதாவது நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற நம்பர்ஸை நம்ம டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு. Now we can see that the succeeding number is 10 lesser than the preceding number. அதாவது நம்மளோட சக்சீடிங் டேர்ம் இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் டேர்ம் வந்து ஃபஸ்ட்டு டேர்மை விட 10 லெஸ்ஸராக இருக்குது. அதனால் -10 அப்படின்னு நம்ம இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்கோம். Similarly, the other terms also follows the same pattern. அதாவது இதில் இருக்கக்கூடிய அதர் டேர்ம்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ப்ரீவியஸ் டேர்மை விட -10 அதாவது 10 லெஸ்ஸராக வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. இங்கே -10 தான் ஃபிக்ஸட் நம்பர். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஈச் டேர்ம் இஸ் 10 less than the term preceding it. As we know, successive terms are obtained by adding fixed numbers to the preceding term. Here the fixed number is
minus 10. Here the fixed number is negative. அதாவது இந்த சீரீஸில் இந்த fixed number வந்துட்டு நெகட்டிவாக இருக்குது. அதாவது minus 10 அதுதான் நமக்கு வந்து fixed number. So this list of numbers is said to form an arithmetic progression. Now consider another list of numbers. We can see that there is no difference between the successive term and the preceding term. So here the difference is 0. அதாவது நம்மளுடைய செகண்ட் டேர்முக்கும் ஃபஸ்ட்டு டேர்முக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. ரெண்டும் ஒரே நம்பர்ஸாக இருக்கிறனால அது வந்து கூடவும் இல்லை குறைச்சும் இல்லை. அதனால் அது 0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ இங்கே 0 அப்படின்றது தான் ஃபிக்ஸட் நம்பர். Similarly, the other terms difference is also 0. So here 0 is the fixed number. So we can conclude that each term get by adding or subtracting 0 to the term preceding it. So we know that the successive terms are obtained by adding fixed numbers to the preceding numbers. So here the fixed number is 0. So it is 0. Therefore, this list of numbers is said to form an arithmetic progression. Now, let's see the definition of arithmetic progression, that is AP. An arithmetic progression is a list of numbers in which each term is obtained by adding a fixed number to the preceding term except the first term. அதாவது ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸில் இப்போ இந்த 1 2 3 4 தான் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ். இந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸில் நமக்கு ஈச் டேர்மும் ஒவ்வொரு டேர்மும் எப்படி நமக்கு கிடைக்கிது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்மை மட்டும் விட்டுருங்க. சரியா? இந்த ஃபஸ்ட்டு டேர்மை தவிர்த்து மித்த எல்லா நம்பர்ஸும் எப்படி நமக்கு கிடைக்கிது அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் நம்பரை நம்ம இது கூட ஆட் பண்ணுறதன் மூலமாக மட்டும்தான் நமக்கு கிடைக்கிது. அதாவது முந்தைய நம்பரோட நம்ம ஆட் பண்ணுறதன் மூலமாக தான் நமக்கு கிடைக்கிது. இந்த எக்ஸாம்பிளில் +1 தான் நம்மளுடைய ஃபிக்ஸட் நம்பர். இந்த ஃபிக்ஸட் நம்பரை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தி ஃபிக்ஸட் நம்பர் இஸ் கால்ட் காமன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஏபி. தி ஃபிக்ஸட் நம்பர் மே பி பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆர் 0. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த 3 எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்துருப்போம். அதில் வந்து நீங்கள் கவனிச்சிருப்பீங்க என்ன அப்படின்னா இந்த ஃபிக்ஸட் நம்பர்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். நெகட்டிவாக இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதே மாதிரி அந்த ஃபிக்ஸட் நம்பர் வந்து 0வாக கூட இருக்கலாம் அப்படின்றத நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்தோம். ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஏபி. இப்போ அந்த ஏபி இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா எக்ஸாம்பிள்ஸோட, அதை இப்போ நம்ம ஜென்ரலைஸ் பண்ணலாம். Consider a first term of an AP as A1. அதாவது ஏபியினுடைய ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம A1 எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் செகண்ட் டேர்மை A2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் எவ்வளோ டேர்ம்ஸ் நம்ம வந்து கண்டினியூஸாக அதில் சீரீஸில் போயிட்டுருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நேம் பண்ணிக்கலாம். இப்போ nth டேர்ம் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதை AN அப்படின்னு வச்சுக்கலாம். Then the AP becomes A1, A2, A3 and so on up to AN. Then the common differences, அதாவது நம்ம ஃபிக்ஸட் நம்பரை தான் காமன் டிஃப்ரென்ஸ்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை வந்து D அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டேர்ம்ஸை வச்சு நம்ம Dக்கு ஒரு ஃபார்முலாவே ஃப்ரேம் பண்ணிடலாம். D which is equal to A2 minus A1, that is succeeding number minus the preceding number, which is must be equal to A3 minus A2 and so on. So generally the common difference nuடைய formula D which is equal to A k plus 1 minus A k, in which k represents the kth term, k plus 1 represents the k plus 1th term. So generally AP நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா A, A plus D, D is nothing but common difference, A plus 2D, A plus 3D, A plus 4D, A plus 5Dன்னு நம்ம கண்டினியூ பண்ணி எவ்வளோ வேணாலும் நம்ம இந்த சீரீஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். நெக்ஸ்ட் இஸ் வாட் இஸ் ஃபைனைட் ஏபி அண்ட் இன்ஃபைனைட் ஏபி. அதாவது எந்த ஒரு ஏபிக்கு நமக்கு லாஸ்ட் டேர்ம் வந்து தெரியுமோ அதை வந்து ஃபைனைட் ஏபின்னு சொல்வோம்.
இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் 1 2 3 4 1ன்றது ஃபஸ்ட்டு டேர்மு 4 அப்படின்றது லாஸ்ட் டேர்ம். ஸோ லாஸ்ட் டேர்ம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் அந்த சீரீஸ் கண்டினியூ ஆகலை. அதனால் இதை வந்து நம்ம ஃபைனைட் ஏபின்னு சொல்கிறோம். ஸோ தி லாஸ்ட் டேர்ம் ஆஃப் தி ஏபி இஸ் known. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்ம் நமக்கு தெரியும், பட் நமக்கு லாஸ்ட் டேர்ம் என்னன்னு தெரியாது. ஏன்னா அந்த சீரீஸ் வந்து என்ன ஆகுது, கண்டினியூ ஆகிட்டே போகுது. ஸோ இஃப் we don't know the last term of AP, it is called as infinite AP. Next is minimum information needed to know about AP for problem solving. ஸோ ஏபி ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபஸ்ட்டு ஏபியை நம்ம லிஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது காமன் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதாவது டி. இது ரெண்டும் தெரிஞ்சால் நம்ம எப்படி வந்துட்டு ஏபியை வந்து ஃபார்ம் பண்ணுறது, ஸோ லிஸ்ட்டை வந்து எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்றது. ஸோ வி கேன் யூஸ் தி ஜென்ரல் ஃபார்முலா டு லிஸ்ட் தி ஏபி. ஸோ ஜென்ரல் ஃபார்முலா என்ன, ஏ கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் 2d கமா ஏ ப்ளஸ் 3d கமா ஏ ப்ளஸ் 4d and so on. Let's see how to list AP with this example. Let's consider the given A value as 5 and the common difference as 2. So we know that the general formula has A comma A plus T comma A plus 2D and so on. In this problem, A value is given as 5. So you substitute the A value in the general formula. In the general formula, ஏனுடைய வேல்யூவையும் டினுடைய வேல்யூவையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏபி ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஃபார் ஏ யூ சப்ஸ்டியூட் 5 பிகாஸ் இட் இஸ் கிவன் as 5. தென் ஏ ப்ளஸ் டி, ஸோ 5 ப்ளஸ் 2 பிகாஸ் தி டிஃப்ரென்ஸ் இஸ் கிவன் as 2. ஸோ 5 ப்ளஸ் 2. நெக்ஸ்ட் யூ கேன் கண்டினியூ தி சீரீஸ் as a ப்ளஸ் 2d, that is 5 ப்ளஸ் 2 into 2. Next one is 5 plus 3 into 2 and so on. Then we can form the AP as 5, comma 5 plus 2 is 7, then 2 into 2 is 4, then plus 5, it gives 9, 3 into 2 is 6, plus 5, which gives 11. Then the second set of problems asked in AP as, if the list of numbers are given, then we have to find that whether it is an AP or not. அதாவது லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க, அதிலிருந்து நம்ம அந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து ஏபியா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஃபார் தட் we have to find first term A. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் இஸ் ஆல்ரெடி known. ஸோ நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலாலேயே ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஏற்கனவே தெரியும், அதனால் அது டிஃபால்ட்டாகவே இந்த ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி டிஃப்ரென்ஸ். ஸோ டி அப்படின்ற டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியணும். ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் தி டிஃப்ரென்ஸ் யூஸிங் தி ஜென்ரல் ஃபார்முலா ஏ ஆஃப் கே ப்ளஸ் 1 மைனஸ் ஏ ஆஃப் கே. Here comes the main condition. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நம்ம அது ஏபியா இல்லையா அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ நோட், இஃப் தி டிஃப்ரென்ஸ் ஆஃப் எனி டூ கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆர் சேம், தென் இட் இஸ் ஏபி. அதர்வைஸ் இட்ஸ் நாட் ஏபி. அதாவது ரெண்டு கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸினுடைய டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம ஏபின்னு சொல்கிறோம். அந்த கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னுடைய டிஃப்ரென்ஸ் சேமாக இல்லை அப்படின்னா அது வந்து ஏபி கிடையாது. ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், கன்சிடர் an example. It consists of list of numbers. Here our aim is to find whether these numbers form an AP or not. For that, in the given list of numbers, just name each term as A1, A2, A3, A4. அதாவது நம்ம ஏற்கனவே ஜென்ரல் ஃபார்முலாவில் பார்த்த மாதிரி இந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டேர்முக்கும் நம்ம நேம் பண்ணிடுறோம் A1, A2, A3, A4 அப்படின்னு. Now we are going to find first term A. Here A is nothing but the first term in the list of numbers, that is A1. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸில்
ஃபஸ்ட்டு டேர்ம் என்னவா இருக்கோ அந்த டேர்மை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு சொல்கிறோம். Next, we have to find the difference D. For that, we have to use the general formula, that is AK plus 1 minus AK. That is, we have to find out A2 minus A1. அதாவது செகண்ட் டேர்மையும் ஃபஸ்ட் டேர்மையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம், which is equal to 9 minus 6, which is equal to 3. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா A3 minus A2, அதாவது தேர்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 12 minus 9, which is equal to 3. நெக்ஸ்ட்டு டேர்ம் A4 minus A3, அதாவது ஃபோர்த்து டேர்மையும் தேர்ட் டேர்மையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அதோட வேல்யூஸ் என்னென்னா 15 minus 12, which is equal to 3. அதாவது ரெண்டு கன்சிக்யூட்டிவ் டேர்மினுடைய டிஃப்ரென்சஸ் வந்து ஈக்குவலாக இருந்தாலே, அதாவது சேமாக இருந்தாலே அந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஏபி அப்படின்றது நமக்கு தெரியும். அதுபடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே எல்லா கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸினுடைய டிஃப்ரென்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேமாகவே இருக்குது, அதாவது 3ஆகவே இருக்குது. அதனால தி கிவன் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் ஏபி வித் தி காமன் டிஃப்ரென்ஸ் 3. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த கிவன் ஏபிலையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு டேர்முக்கும் நேம் பண்ணிடுறோம். ஸோ in order to find the first term A, as we told earlier, A1 is nothing but A, which is default. ஸோ நம்மளோட சீரீஸில் என்ன ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்கோ அதுதான் நம்மளுடைய இங்கேயும் A அப்படின்ற ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ we can find the difference using the general difference formula. இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம். A2 minus A1, that is second term minus first term, which is equal to 1 minus 1 is 0. Next A3 minus A2, that is third term minus second term, which is equal to 2 minus 1, which is equal to 1. Then A4 minus A3, that is fourth term minus third term, that is 3 minus 2, which is equal to 1. So we can see that the difference between two consecutive terms are not same here. அதாவது ரெண்டு கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸினுடைய டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே சேமாக இல்லை. ஸோ தி கிவன் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் டஸ் நாட் ஃபார்ம் அன் ஏபி. அதனால் இந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஏபியாக ஃபார்ம் ஆகாது, அதாவது இந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஏபி கிடையாது. ஓகே கிட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.